ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சார் நெஸ்டேஸ். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து காட்டு பசி விருந்து வந்து இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டேர் 48 படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அது ஃபஸ்ட் லுக் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் லுக் கிடையாது, அது வந்து போஸ்டர். ஸோ அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம தலைவனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒரு ஃபேனாக வந்து எனக்கும் இருக்குது. நிறைய ரசிகர்கள், சிம்போனோட ரசிகர்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் நான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாரி, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து மைக் போட்டு ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ பண்ணலான்னு இன்றைக்கி உட்காந்த மைக் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆடியோ வந்து கொஞ்சம் இந்த நாய்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கும். அது கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனில் பார்க்குறீங்கன்னா ஓகே, ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் கொஞ்சம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எஸ்டிஆர் 48 இந்த படம் வந்து தேசிங் பெரியசாமி இதுக்கு முன்னாடி வந்து கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை டேரக்ட் பண்ணார். ஸோ அந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே ஜானரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டைலில் வந்து நம்ம தலையில் வச்சு எஸ்டிஆர் 48 அப்படின்ற படம் வருது. கமல் ப்ரொடக்ஷன். அப்புறம் வந்து மியூசிக் தான் யாருன்றது வந்து எனக்கு தெரியல சத்தியமாக. இன்னைக்கு வந்து போஸ்டர் மட்டும் விட்டுருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் கிடையாது, இது போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. கிளிம்ஸ் வந்து நாளைக்கு ரிவீல் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் அப்படியே டைட்டில் யார் மியூசிக் யார் எல்லாமே வந்து அதில் ரிவீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அஃபிஷியலாக எனக்கு தெரியல, நியூஸ் வந்திருக்கு. ஸோ வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நாளைக்கு பர்த்டே ஸ்பெஷலாக வந்து நான் வீடியோ அதை வந்து நான் தலைவனுக்கு டெடிகேட் பண்ணி ஃபேன்ஸ்க்கு டெடிகேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம போஸ்டரை பற்றி நம்ம பேசுவோம். போஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் வந்து எனக்கு இந்த மாநாடு, வீட்டுக்கே 10 தலை, ஈஸ்வரன் இதெல்லாம் வந்து ஓகே. பட் தலைவனுக்குன்னு ஒரு படம் வந்து இருக்கணும்ல. ஒரு நம்ம பயங்கரமாக எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கு, டான்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப நம்ம மிஸ் பண்ணோம். ஆக்டிங் பேஸ்ட் எனக்கு வந்து வீட்டுக்கே உண்மையிலே சொல்கிறேன், நம்ம சிம்போனை நடித்த படத்துலேயே வந்து எனக்கு வீட்டுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். வெந்து தனது காடை வந்து உண்மையிலே சொல்கிறேன், அந்த படம் வந்து இன்னி வரைக்குமே நான் வந்து எனக்கு சலிக்காமல் பார்க்குற சிம்பு படம் ஒரே படம் வீட்டுக்கே மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து வானம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா டியூல் ரோல், டபுள் ஆக்ஷன் வந்து சொல்லிட்டாங்க. டபுள் ஆக்ஷன் வந்து பண்ணுறாரு. ஒன்று வந்து இந்த போஸ்டர் பார்க்கும்போது என்னென்னா நல்லவன் கெட்டவன் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டு வந்து இதில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து இந்த போஸ்டர்ன்னு தாண்டி கெட்டவன் ஒரு நிறைய ஃபோட்டோஸை வந்து நம்ம ஒரு டைமில் பார்த்துருப்போம். அந்த கெட்டவன் வந்த டைமில் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் வந்த டைமில் பார்த்துருப்போம். அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அதோட வெர்ஷன் 2.0 மாதிரி இந்த லுக்கு வந்து 48 வந்து நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டெவிலான ஒரு ஸ்மைல் இருக்குது. இந்த பக்கம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடான ஒரு லுக் வந்து இருக்குது. ஸோ இது என்ன மாதிரியான ஜானர்ன்றது வந்து இந்த சைடில் பார்த்தா தெரியுது. ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பயங்கரமாக அந்த பிளட் அண்ட் பேட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த போஸ்டரில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இதில் என்ன ஒரு மைனஸ்னால், எங்களுக்கு இந்த போஸ்டர் பார்த்தோன்னே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி, சந்தோஷம், லுக் வைஸ் எல்லாமே தாறுமாறுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, குறை சொல்லலை. என்ன சொல்லுவாருன்னா, டைட்டில் மட்டும் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைட்டில் இல்லைன்றது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா பிளட் அண்ட் பேட்டில் அப்படின்னு வச்சா கூட எனக்கு ஹாப்பி தான். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, பர்த்டேக்கு முன்னாடி அட்வான்ஸாக வந்து ஒரு ஸ்பெஷல் சின்ன ட்ரீட் மாதிரி ஃபேன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் என்னன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணியிருந்து எஸ்டிஆர் 48 படத்தோட டைட்டில் எல்லாமே நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அஃபிஷியலாக தெரியல. பட் ஆனால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ரிலேட்டட் ஏதாவது வரலாம். இல்லைனா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கூட ரிவீல் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 9 மணிக்கு கூட ஏதாவது டியூட் வரலாம் கமல் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். உண்மையிலே சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேரக்டர், இந்த ரோல், இந்த லுக்கு வைஸ் எல்லாமே இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா சேர் போட்டு என் மனசில் உட்காந்துருச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி கதாபாத்திரம் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், பயங்கரமாக ஒரு லெவலுக்கு வரணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமா வந்து உண்மையிலே இழந்துருச்சு ஒரு டைமில். இப்போ சொல்கிறேன், இந்த மனுஷனை விட்டுறாதீங்க. அவ்வளோ திறமை வச்சுருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த இப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து நம்மளோட இதுக்கு தேவை தான். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப நம்ம தமிழ் சினிமா வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ ஓகே பரவாயில்ல, பட் அதுலேயும் ஒருத்தர் இவரை விட்டுறாதீங்க. உண்மையிலே இட்ஸ் வேறு லெவல். எனக்கு என்னென்னா, ரீசெண்ட் டைமில் வந்து இந்த பழைய ஸ்பீச்சு இன்டர்வியூஸ்லாம் நான் வந்து நம்ம ஒரு டைமில் ஒரு இதுக்கு ஒரு பேசியிருப்பார், குரல் கொடுத்துருப்பார், எல்லாமே இருந்துச்சு. இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ அப்போது வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பார், தமிழுக்காக வந்து குரல் கொடுத்து. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகரும் வந்து முன்னெடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு கட்ஸாக நல்ல ஒரு தைரியமாக ஒரு தமிழனாக வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு முன்னாடி மூஞ்சுக்கு நேராக கிழிச்சு ஒரு தைரியமாக பேசின ஒரு மனுஷனை அந்த டைமில் பாராட்டவும் செஞ்சாங்க, கொஞ்சம் கலாய்க்கவும் செஞ்சாங்க. அது இருக்க தான் செய்யும். எல்லாத்தையுமே கலாய்க்கிறது, பாராட்டுறது எல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் விட்டுருங்க. அது 2017 நடந்த இஷ்யூவை இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம்.
அந்த கவு, அந்த மாடு, பால் அதை வச்சு நிறைய வச்சு நம்ம சிம்புவனை வச்சு பயங்கரமாக கலாய்ச்சாங்க. அதெல்லாம் விஷயமே இல்லை. எந்த சோஷியல் மீடியா வந்து தமிழுக்காக குரல் கொடுத்து நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மீடியா தான் இன்னைக்கு அதே தமிழர்கள் சேர்ந்து தான் இன்னைக்கு சிம்புவனை போட்டு சோஷியல் மீடியாவில் கலாய்க்கிறாங்க. 2K கிட்ஸுக்கு வேணால் சிம்பு இப்படி கலாய்க்கிறாங்க, சிம்பு இப்படி தெரியும். உண்மையிலே சொல்கிறேன், 90s கிட்ஸ் எங்களுக்கு தான் தெரியும் சிம்புனா யாருன்ட்டு. அவர் உண்மையிலே சொல்கிறேன், எவன் என்ன சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா அந்த கலாய்க்கிறது, காலி பண்ணுறது, இவன் இருக்கக்கூடாது, இது எல்லாமே நாங்கள் ட்ரோல்ஸு நிறைய பிரச்சனைகள் நாங்கள் மோஸ்ட்லி பார்த்துட்டோம். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதுனா மிஞ்சி போனால் ஒரு கொஞ்ச நாள் கலாய்ப்பானாங்க, அடுத்த ஒரு ஆக்டரை பார்ப்பாங்க, அடுத்த ஒரு நியூஸ் வரும், அடுத்தவங்கள கலாய்க்கிறதுக்கு போயிட்டே இருப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், என்ன எவன் கலாச்சாரம், எவன் தடுத்தாலும் இஸ் எ ஃபீனிக்ஸ் பேர்ட், எவனும் அழிக்க முடியாது. ஆத்மன் சிலம்பரசன் டிஆர்ஸ் பேக் டு இண்டஸ்ட்ரிடா. இனிமேல் சிம்பு தான், எவனும் கிடையாது. நான் உண்மையிலே சொல்கிறேன், எந்த ஆக்டரை பற்றி நான் தப்பாக சொல்ல, நான் சொல்கிறது இனிமேல் எங்கள் எஸ்டிஆர் தான். இனிமேல் இவர் வந்து பண்ண போகிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச். இந்த ஒரு படம் போதும், எவன் வந்து இந்த படம் ட்ராப்பு, இந்த படம் நடக்காது, இந்த படம் வந்து சிம்பு ஷூட்டிங் போகல அப்படின்னு சொன்ன வாய்க்கெலாம் வந்து இன்றைக்கி இதை பார்த்தோன்னே என்ன நினச்சிருப்பானுங்கன்னு தெரியல. உண்மையிலே சொன்னாங்க இந்த படம் வந்து ட்ராப்பு, இந்த படம் எடுக்கலை, சிம்பு நடிக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்து படத்துக்கான ஒர்க் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு நிறைய இருக்குது. அந்த ஒர்க் இருக்கிறனால தான் இவ்வளோ டைம் நான் வந்து கேப் எடுத்து கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து சிம்பு நினச்சிருந்தா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அதுக்குள்ளே நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நான் அதுக்குள்ளே ஒரு படம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம் அந்த 8 மாதத்தில். அதெல்லாம் பண்ணாமல் இந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு நம்பிக்கை, டேரக்டர் மேலே ஒரு நம்பிக்கை, ப்ரொடக்ஷன் மேலே ஒரு நம்பிக்கை, இந்த படம் பண்ணிட்டு தான் நான் அடுத்த படத்துக்கு நான் போவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி இவ்வளோ மந்த்ஸ் வெயிட் பண்ணி இவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதுவே நம்ம பெருமைப்படணும். ஸோ இதுவே வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஆஃப் எஸ்டிஆர் வேறு லெவல். நீங்கள் வாங்க. அப்புறம் வந்து நிறைய அப்டேட்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வெயிட் பண்ணி இந்த பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த போஸ்டர் உண்மையிலே சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதில் இந்த விஷயம் எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் அந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் நாளைக்கு தலைமை பர்த்டே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஆத்மன் செல்வரசன் டிஆர், ப்ரவுட் டு பி எஸ்டிஆர் ஃபேன். உங்களை சீக்கிரமாகவே நான் மீட் பண்ணுறேன். உங்களை மீட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு 2 மினிட்ஸ் பேசணுன்றது ரொம்ப ஆசை ஆஸ் எ ஃபேனாக. ஸோ நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறது இதுதான். நிறைய படங்கள் பண்ணுங்கள். நிறைய இப்போ தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவிஸ் ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லா சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் தலைவன் இப்படி தான் படம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள். நான் அதை நடித்து ஒரு லெவலுக்கு வரணும், அதுதான். நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. ஆஸ் எ ஃபேனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டேண்ணா, லவ் யூ. தமிழ் மக்களுக்கும் சொல்கிறேன், தமிழ் சினிமா பெருமைப்படுற மாதிரி நான் கண்டிப்பாக இனிமேல் நடந்துப்பேன். நம்மளுடைய தமிழ் சினிமா வந்து உலக அளவில் வந்து தமிழ் சினிமாவை கொண்டு போய் நிறுத்த வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அதில் ஒரு கடமை எனக்கும் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக செய்வேன்.